விழுப்புரம் திமுகவின் கோட்டை சார். அதெல்லாம் நீங்க சொல்லி அதெல்லாம் எதுவும் மாற போயிடுறது இல்ல வரலாறு. சரிங்களா? எல்லாத்தையும் ஓட்டு கணக்கா பார்த்து தாங்க இப்படி விட்டுறாம சார் ஓட்டு கணக்கா சொல்லலைங்க. அது அவங்க பகுதியா அந்த மக்கள் ஓட்டு போட்டு எப்பவும் ஜெயிக்க வைக்கிற பகுதி. கிடையாது. அவ்வளவுலாம் விட்டுற மாட்டாங்க. கிடையாதுங்க. நீங்க விழுப்புரம் நீங்க ஒரு மாவட்டத்துல கிராமத்தை தத்து எடுத்தீங்களா? இருவேல்பட்டு அரசூரா அந்த ஊர்ல தானே அவர் மேல சேற்றை வாரி எடுத்ததா செய்திகளானது பரவச்சு. அந்த பகுதியில பிஜேபி நிர்வாகி ஒருத்தர் இறைச்சதா தான் 2 பேர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. இருங்க, சரிங்களா? அதுக்கு வரேன், டீட்டெயிலா வரேன். நீங்க குறிப்பிட்ட அந்த கிராமத்தையே தத்து எடுக்கிறீங்க பாருங்க. அங்கதான் சந்தேகமே எழுது. நீங்க என்ன வேணா சந்தேகப்படுங்க. என்னுடைய அறக்கட்டளை சார்பாக நான் செய்த உதவிகள் என்பது 4 மாவட்டங்களுக்கும் சென்று கொண்டுதான் இருக்கிறது. சரிங்களா? இந்த மாவட்டம், இந்த ஊர்ல பாதிப்பு அதிகம்ன்றதுனால எல்லா ஊரையும் தத்தெடுக்கணும்னு ஆசை தான். என்னால முடிஞ்சது 2 ஊர் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். இதுல இன்னும் இல்ல அந்த பகுதியில குறிப்பிட்ட அந்த சேற்றை வாரி எடுத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த பகுதியில எல்லாம் போயிட்டு நீங்க சில இடங்கள்ல பாராட்டி பேசினதெல்லாம் எனக்கு செய்திகள் வந்தது. எப்படி வேணா உங்களுக்கு செய்தி வரும். எனக்கு சொல்றதை நான் கேள்வியா கேட்கறேன் சார். எப்படி வேணா உங்களுக்கு உங்களை செய்தி, நான் பேட்டி எடுக்கிறேன் போதே நான் சில தகவலை விசாரிச்சு தான் வந்தேன் நான். எப்படி வேணா உங்களுக்கு செய்தி வரட்டும். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு அமைச்சர் அந்த இடத்துக்கு போறீங்க, ஒரு அம்மா அவங்க கையை பிடிச்சி எங்க வீட்டை பாருங்கன்னு கூப்பிடுது. இதுல என்ன தப்பு? அதுக்கு தான் வந்திருக்காரு மினிஸ்டர். வேற எதுக்கு வந்தாரு? ஏன் பார்க்கல? மினிஸ்டர் மாவட்ட பொறுப்பாளர் கௌதம் சிகாமணி அதுக்கு தான் வந்திருக்காங்க. ஏன் பார்க்கல? ஏன் பார்க்கலன்னு நீங்க எங்க பார்க்க தானுங்க வந்தாங்க. அவங்க வீதி கார்ல எதுக்கு சும்மா நின்று போவாங்களா அந்த ஊருக்கு? பொன்முடி அவர்களுடைய பிரஸ் மீட் பாத்தீங்களா? என்ன சொன்னாருன்னு பாத்தீங்களா? மனித தன்மை உள்ள யாராவது அப்படி பேசுவாங்களா? என்ன சொன்னார் தெரியுமா? என்ன கையை பிடிச்சி இருக்கிறாங்க அவங்க, இது மாதிரி கையை பிடிச்சி இது பழக, அதை மாதிரி பேசுறேன். அந்த வார்த்தை என்னால சொல்ல முடியல. அவர் பேசின துணி அவ்வளவு கேவலமான துணி. ஒரு அமைச்சர்லாம் அப்படி பேசவே கூடாது தமிழ்நாட்டில்.